ஹாய் நண்பர்களே, மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது பக்கத்துலேயே கைப்புன்னு ஒன்று இருக்கும், அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் வீடியோ போய் சேரும். ப்ளீஸ் நண்பர்களே, இந்த வீடியோ பற்றின கருத்தையும் எனக்கு தெரியப்படி. அத்தான் சொல்லி கிங்ஸின் அத்தான். இந்த புள்ளைய லேஸ்ல நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இவன் தான் சரியான ஆளு. ஆமா கிங்ஸ் கேட்கவே மாட்டுக்கு. எங்க போய் முறைக்கத பாரு. என்னது இந்த பிள்ளை என்னமோ சொன்னிச்சுல. சொல்லுமா அத்தான். இங்க பாரு, நீ அத்தான் காப்பி பவுடரே கிடைக்கும் பாத்துக்க. செவன காப்பி பவுடர்லாம் கொடுத்தா வச்சுக்க, என் காதல குடி தோண்டி புதைச்சிடும் உங்களுக்கு. ஐயோ, இவ பிஸ்கட்ல கொண்டு போனாதானே அவ குளத்தங்கரைக்கு வருவா. சின்ன பிள்ளை விடுங்கள. கிங்ஸ்லே அதெல்லாம் அத்தான் சொல்லிவா. அத்தான் சொல்லிவல்லமா கிங்ஸ்லின் அத்தான். அப்படி இல்லம்மா, கி இங் இஸ் லீ இன் கிங்ஸ்லின். எங்க கிங்ஸ்லின் அத்தான் ஃபெல்லிங்கோட சொல்லு பாப்போம். கடனுக்கு வாங்கிட்டு போய்ந்தா கூட குருவி ரொட்டியாவது கிடைச்சிருக்கும். ஒரு பிஸ்கட்டுக்கு ஆசைப்பட்டுட்டேனே. கரெக்டா சொன்ன. கிங்ஸ்னுக்கு ஃபெல்லிங் சொன்னியா, அத்தானுக்கு ஃபெல்லிங் சொன்னியா? ஏய் டேனியல் பாத்தியாடா, கிங்ஸ்னு எவ்வளவு அழகா ஃபெல்லிங்கோட சொன்னா. அத்தான விட்டுட்டா பாரு. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? கிங்ஸின் அத்தான் சேர்த்து சொன்னோம். எங்க சொல்லு பாப்போம். நீங்க வெறும் கிங்ஸ்னுக்கு மட்டும் தான ஃபெல்லிங் சொன்னீங்க. என்னைய நானே அத்தான்னு சொல்ல முடியாதுலம்மா. நீ தானம்மா என்ன அத்தான்னு சொல்ல முடியும். சரிதானம்மா? நான் சொல்ல சரிதானம்மா? அப்படி யோசியே. அம்மா இப்படி பாதி தூரம் வந்துட்டு பாதி கிணறு தாண்டினிய, முழு கிணறு தாண்டி இருக்கலாம்ல. இப்ப ஃபெல்லிங்லாம் சொன்னிய, சரிதான். அது சேர்த்து சொல்லும் போது கிங்ஸின் அத்தான் அப்படின்னு சொல்லிருக்கணுமா வேண்டாமா? கிங்ஸனே விடாப்புடியான விடாமுயற்சியெல்லாம் இருக்குது. குழந்தை விட்டு சொல்லிட்டேன். விடாம பண்ணேன். நான் சொன்னேன் 50 ₹1 காப்பி போட்டு போனேன். அது நீ அத்தான் சொல்லல. இப்ப சொன்ன நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஃபெல்லிங் மிஸ்டேக் ஒண்ணும் பண்ண முடியாது. கி இங் சி அப்படின்னு சொல்லிட்டேன். சி இல்ல கிங்ஸ்லின். நீ லீ போட வேண்டியதுல சி போட்ட. தப்பு பண்ணிட்டேமா? அழாத. ஏண்டா என் பொழுது அழ வச்ச? ஈசிமா இத வாங்கிட்டு போமா. இரு, நான் உனக்கு பிஸ்கட் எல்லாமே தரேன். அப்பாட்ட சொல்லட்டா? என்னமா? சரி அழுதுட்டால பிஸ்கட் கொடுக்க சொல்லலான்னு என்னன்னு கூப்பிட்ட. சரி போனா போட்டு இவ்வளவு பாம்புல முயற்சியாவது பண்ணல. அதுக்காக ஒரு டைவர் பிஸ்கட், ஒரு பார்லேஜி பிஸ்கட், ஒரு கிரீம் பிஸ்கட், ஒரு என்னது மாரிகோல்ட் பிஸ்கட் இதெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தேன். அத்தானு சொன்னாதானே கொடுப்பேன். யாருக்கிட்ட? அவங்கிட்ட இருந்து 5 ரூபா பொருள் வாங்க முடியும்? நப்பி பைய. இப்போ கூட எனக்கு மனசு வந்தது. வேண்டாம், டென்ஷன் ஆயிருவா. இல்லடா பாவம். என்ன ஒரு பார்லேஜி பிஸ்கட், ஒரு பார்லே, அப்புறம் டைகரு, அப்புறம் மில்க் பிஸ்கட், அப்புறம் அந்த மாரி லைட் பிஸ்கட் கொடுத்துறேன். ஒரே ஒரு வாட்டி அத்தான்னு சொல்லி பாப்போம். பிஸ்கட் வேணா கேளுங்க. என்ன அந்த பிஸ்கட் போற எடுங்க. பாவி பைய என் காதல்ல மண்ணலி போட்டுட்டானே. இருமா இசை நேரத்தாரு
சொல்லுங்க குடுங்க அது சித்தப்பட அத்தான்னு சொல்லுமா. சரி 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 பிஸ்கட் எடு இரு எடுத்து தாரேன். அப்பா என்ன பெரிய பாக்கெட்டா இருக்குது. இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், செஞ்சுக்க தின்னதே கிடையாது. எப்படி இருக்குமோ? இந்த பிஸ்கட் நல்லா இருக்குமோ? ஆமா செமையா இருக்கும்ல. சரி தாங்க, நான் போறேன். நீ அத்தான்னு சொல்லவே இல்ல. என் காதல மணலி போட்டாடா. என் குழந்தைகிட்ட குடுறா குடுறா. நான் தானே துட்டு கொடுத்து வாங்கியிருக்கேன். நீ ஒண்ணு துட்டு கொடுத்தாங்கடா. என் குழந்தைக்கு எனக்கு கொடுக்க தெரியும். இசைமா நீ வாங்கிட்டு போமா. சரி கொண்டாங்க. முடியாது, அத்தான்னு சொன்னதான் தருவேன். சொல்லுமா. அத்தான் அத்தான் கொண்டாங்க, பிஸ்கட் கொண்டாங்க. நீ என்ன அத்தானே சொல்லல. எத்தனை வாட்டி சொன்ன? 10 வாட்டிங்க சொன்ன. இல்ல கரவேல 10 வாட்டி சொன்னா 2-3 வாட்டி சொன்னா அது சரியா சொல்லல. கரப்பையில இரு, எங்க வீட்டு முன்னாடி என்ன போவ? கொல்ல கொண்டு எறிஞ்சு மண்டைய புளக்கல. நான் இசையே இல்ல. என்னமா? ஒண்ணு இல்ல. இவனுக்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு கிடந்தா பிஸ்கட் கிடைக்காது. போட்டிங்கிட்டு ஓடிட வேண்டியதான். இன்னொரு சடங்கு வச்சுட்டாவளா? இல்ல புடிக்கிட்டு வரா. இல்ல புடி. என்ன உனக்கு இருக்க கொசர் இருக்கு பாரு. அரை இப்படி புடிக்கிட்டு வரதானே. அத என் கதையில மண்ணலி போட்டுட்டியா? இதெல்லாம் கொடுத்துதான் அவளை கொளத்தங்கரைக்கு வர சொல்லுன்னு நினைச்சேன். மண்ணலி போட்டுட்டான். இவ வீடு கொண்டு போய் சேப்பா. நீ இவகிட்ட கொடுத்து கொடுத. இது போய் சேருன்னு நினைக்க ஏன்டா சொல்ற? அப்படியே என்ன பின்தொடர்ந்து வா. அவ எங்க கொண்டு போறா நான் காட்டுதேன். இதுதான் பிஸ்கட்டா? செட்டி, இதெல்லாம் எத்தனை ரூபாட்டி? அது ரொம்ப நிறைய விலை. எவ்வளவு விலை? எல்லாமே 5 ரூபா, 8 ரூபா, 10 ரூபா அப்படிதான். இதுதான் பார்லேஜி பிஸ்கட். இது ஸ்ட்ராங் ஆயிரும். இத சாப்பிட்டா அப்படிதான் பல்லு, உடம்பு, எலும்பு எல்லாம் அப்படி ஸ்ட்ராங் ஆயிரும். இந்த இடத்துல மாறிக்கொடு. இத சாப்பிட்டா முடி கடன்னு வளரும். செம்பட்ட முடியெல்லாம் அப்படியே மாறி அப்படியே பால் 3 கிளாஸ் பால் குடிக்கிறதுக்கு சமம். என்ன சொல்லுத? ஆமா, இது பால்ல தான் செஞ்சிருக்காங்க. இந்த இருக்கு பாரு பிஸ்கட் டைகர். அப்படி புலி மாதிரி பாஞ்சு போலாம் அந்த பிஸ்கட் தான். அதுல படம் போட்டிருக்கு பாரு. ஆமாடி, ஆமா, அப்படி புலி பாஞ்சு போகுது. அதே மாதிரி தான் நம்மளும் இந்த பிஸ்கட்னா அப்படி பாஞ்சு போயிருவோம். அப்ப ஸ்கூலுக்கு போகும்போது பஸ்ல போண்டாமோ இந்த பிஸ்கட்னா பாஞ்சு போயிரலாம்ல. ஆமா, அதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீயா வாங்குன? ஆமா, நான் சொன்னேன்லாட்டி. நெல்லு பறிக்கிட்டு வந்து வித்து சேர்த்து வச்சிருக்கேன்னு வந்து சொன்னேன்ல. எவ்வளவு சேர்த்திருந்த? 10 ரூபா சேர்த்திருந்தேன். அந்த 10 ரூபாய்க்குமே நான் பிஸ்கட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இதெல்லாம் தின்னாதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். பார்த்தாலே நாக்கு ஊறுதே. எங்களுக்கெல்லாம் தருவியா? அதான் என்ன செய்யனே தெரியல. ஒண்ணே ஒரு பிஸ்கட் தான் பாப்போம், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாப்போம். அடி ஒண்ணு தின்னா கூட அப்படி பலன் வந்துரும். யாரையாவது தூக்கி போட்டு மிதிக்கலாங்கிற பலன் வந்துரும். ஏ தாயே, என்ன சொல்லுத? சும்மா சாதா நினைச்சியோ? இந்த அட்டையில என்ன எழுதிருக்கு தெரியுமா? அது இங்கிலீஷ்ல எழுதிருக்காவ. அதுல இங்கிலீஷ்ல தான் எழுதிருக்கு. ஆனா என்ன எழுதிருக்கா தெரியுமா? இத ஒண்ணுக்கு மேல சாப்பிட கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங். யானை பழம், புலி பழம்லாம் வந்துரும்னு போட்டிருக்கு. சின்ன பிள்ளை எல்லாம் கொஞ்சம் தான் திங்கணுமா. நிறைய திங்க கூடாதோ? திங்க கூடாது. ஒண்ணே ஒண்ணு இல்ல, டேஸ்ட் பாப்பு கொண்டா பாப்போம். மாட்டேன். ஆக்கட்டது கட்டி நீ கொண்டு வந்த. நான் பாட்டுக்கு எங்க வீட்டை இழுத்து மூடி தூங்கிட்டு இருந்தேன். அழகா கருப்பட்டி தின்னுட்டு வந்திருப்பேன். இப்ப எவ்வளவு பிஸ்கட் இருக்குன்னு வான்னு கூட்டிட்டு வந்தா கொல்லைக்கு. இங்க வந்தா தையில தரமாட்டுக்கா. ஏட்டி, நான்லாம் கொல்லைக்கு போறத போட்டுட்டு இங்க வந்திருக்கேன் டி. அத ஒண்ணே ஒண்ணு தாட்டி. நீ என்ன கொல்லைக்கு போ? இல்ல, சும்மா சொன்னேன். அது பணங்காட்டுக்குள்ள போனோம். அது நான் போகல, சும்மா உன் பிஸ்கட் தான் பார்க்க வந்தேன். ஒண்ணு தாயே. சரி தருவேன். ஆனா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது நீ தான் எனக்கு எண்டப்பழ மிட்டாய் வாங்கி தரணும். எப்படி வாங்கி தரேன்னு மட்டும் பாரு. ஜபா, நீ தான் எனக்கு நெல்லிக்காய், மாங்காய், அப்புறம் எண்டப்பழ மிட்டாய், அப்புறம் கலக்கொன்னா, பொருளங்காய், அப்புறம் துட்டு மிட்டாய் எல்லாம் நீ தான் வாங்கி தரணும். ஏன்னா நான் உங்களுக்கு 10 ரூபாய்க்கு வாங்கி தந்திருக்கேன்ல. அதுக்கு என்ன நான் தரேன் சரியா? இட்டி உனக்கு நான் எல்லாமே வாங்கி தரேன் சரியா? இனிமேல் தினமும் நான் உனக்கு தான் தருவேன் சரியா? சரி. இட்டி நான் எடுத்து தின்னுங்க. குறைய எடுத்து திங்கணும் சரியா? அப்படி கொறிச்சு தான் திங்கணும் சரியா? சரி, நான் கொறிச்சு திங்க கண்டா. அழகா
சாத்தாடி, எவ்வடி, ஐயடி. எவ்வா. போறட்டா, இன்னைக்கு நான் திரும்பிய பார்க்க மாட்டேன். நான் என்ன இதை கேட்டனா எனக்கு பிஸ்கட் வேணும்னு அவில சொல்லிட்டு போயிட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டாவ. குளத்துக்கு வா, ஞானாவது பாரு. இப்ப குளத்துக்கு போனா யாரும் இருக்க மாட்டாங்க, சீக்கிரம் வா. கல்லுதான் கிடக்கு. கல்லுதான் கிடக்கா? எப்படியா? கோத்த தப்பப்படாதே, ஒழுங்கா போயிடணும். நான் எங்க ஐயா துணியை துவச்சி காய போடணும். ஒழுங்கா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு நேரம் ஆகுது. வாரன்னு சொல்லிருந்தல. பாரு, நான் உனக்கு கடை அடிச்சு போட்டு வந்திருக்கேன். நான் குளத்துக்கு முன்னாடி போறேன், நீ பின்னாடியே வந்துரு. நல்லா அடிச்சிட்டு போங்க. நீங்க போய் கொத்தங்கல்ல இருங்க, என்னால எல்லாம் வர முடியாது. துள்ள பேச்ச மாத்தாதப்ல. யாரு பேச்ச மாத்தனா? நான் பேச்ச மாத்தனேன். ஏன்டி என்னன்னா அப்புறம் சீப்பா நினைச்சிட்டீங்களோ? இல்ல, நான் உங்ககிட்ட பிஸ்கட் கேட்டேன். 5 பாக்கெட் கொடுத்துட்டேன்டி. 5 போய் சொல்லாதீங்கண்ணா. இவ்வளவு சத்தியமா கொடுத்துட்டோம்ல. காலைல 5 பாக்கெட் கொடுத்தேன்டி. போய் உள்ள கொண்டுட்டு வரல. அவளுக்கு குருவிரட்டி தனியா கொடுத்தேன், உனக்கு பிஸ்கட் தனியா கொடுத்துட்டேன், அவளுக்கு டைகர் பிஸ்கட் தனியா கொடுத்துட்டேன். எரும மாட்டு போய் உள்ள ஒண்ணு கூட என் கண்ட காட்டல. அவசரப்பட்டு நான் வேற இத தப்பா நினைச்சிட்டேனே. குளத்தங்கரைக்கு வருவியா? ஐயா, நான் அவசரப்பட்டு பைப்ல போய் துணி தச்சிட்டு வரேன் எங்க அம்மா சொல்லிட்டு வந்துட்டேனே. என்ன பண்ணி யாது பண்ணி எனக்கு தெரியாது. குளத்துக்கு வந்துட்டு எனக்கு கோவம் வந்துட்டு சொல்லிட்டேன். வரலன்னு வச்சுக்க, நேரம் உங்க அம்மா கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் வருவேன். நானும் இவ்வளவு காதலிக்குன்னு சொல்லி விடுவேன். எனக்கு ஒண்ணு இல்ல, பாத்துக்க. என்ன இப்பெல்லாம் மிரட்டுதியா? மிரட்டுதாவளா? நான் நைட்டுல தூங்காம பாதுகாத்து என்ன வரத்து வந்திருக்க தூக்கத்துல. இல்ல பக்கத்துட்டு கிளவி அங்க குடுக்கவும் இங்க குடுக்கவும் தூக்கமே கிடையாது கொஞ்ச நாளா. அந்த நினைப்பு தாண்டி காலையில உங்க வீட்டுக்கு ஓடி வந்தேன். இடுப்புலாம் கீழே போனவில்ல. இல்ல, சீக்கிரம் தாலி கட்டி குடும்ப நடத்தாத நீல சரிப்பட்டு வருவேன். பேசிட்டு இருக்காது என்ன? குண்ணுவேன் குளத்து பாட்டி. நான் வரல, எங்க அம்மா அடிக்கும். குண்ணே போட்டேன், ஒழுங்க வந்துரு. ஐயோ, கேட்ட வராதீங்க, தெருக்கறியில எவ்வளவு பாத்துருவா. போங்க. அப்ப குளத்துக்கு வருவியா? என்ன விட்டுருங்க, நான் போறேன். இப்ப மட்டும் நீ வரலன்னு வச்சுக்க, நான் இந்த இடத்துல உனக்கு கெட்டி பிடிச்சிடும் பாத்துக்க. இடுப்பெல்லாம் கிள்ளி வச்சிருவேன்னு சொல்லிட்டேன். எனக்கு இப்படி பண்ண பிடிக்காம போயிரும் சொல்லிட்டேன். பிடிக்காம போயிருமா? நீங்க இப்படிலாம் பண்ணி எனக்கு பிடிக்காம போயிரும் சொல்லிட்டேன். தள்ளி போங்க, அம்மா யாராவது பாத்துற போறவ. அதுல யாரும் போக்க மாட்டாவ. கட்டி பிடிச்சுக்கிட்டா நான் போறேன். போறேன்னா கட்டி பிடிச்சிரு. இந்த முடுக்குள்ளே தானே போவேன். இப்ப அந்த முடுக்குல யாருமே இருக்க மாட்டாவ. பிடிச்சு வச்சு கொடுத்துட்டே பாத்துக்க. குளத்துக்கு வருவேன்னு சொல்லி சின்னங்காலத்தி வருவியா குளத்துக்கு? சரி. அப்படித்தான் சொல்லணும். இங்க பாரு, உனக்காண்டி அத்தான் சாரமா எடுத்து வச்சிருக்கேன். இனிமேல அத்தான் சாரம் கட்டி தான் குளிக்கணும். சரி, நான் முன்னாடி போறேன், சீக்கிரம் பின்னாடி வந்துருனா. எப்படி ஞாபகத்தை படுத்திக்கிட்டு இருக்காதுன்னா? சரி. இனிமேல் நாம எந்த பாவமும் சேட்டையும் பண்ணவே கூடாது. ஆமாட்டி, இன்னையில இருந்து எக்ஸாமுக்கு சூப்பரா படிக்கும். இந்த எக்ஸாம்ல நாம தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறோம். ஆமா, எடுக்கிறோம். இந்த சபதத்துல நாம ஜெயிக்கணும் கண்டிப்பா. சரி வாங்க, கோயில போய் சாமி கூப்பிட்டுட்டு அப்படியே நம்ம சபதத்தை ஏத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போலாம். ஆமாட்டி, இனிமேல் நம்ம எந்த சேட்டையும் பண்ணவே கூடாது. டி, எல்லாரும் சத்தியம் பண்ணிக்கங்க டி. இன்னையில இருந்து எக்ஸாம் முடிற வரைக்கும் கோயில் துட்ட நாங்க தூக்க மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், களவு செய்ய மாட்டோம், கிழவிகளை கிண்டல் அடிக்க மாட்டோம் அப்படின்னு நிறைய நம்ம பாவத்தெல்லாம் செய்ய மாட்டோம்னு எக்ஸாம் வரைக்கும் சொல்லுங்க டி. ஆமாமா, அப்பதான் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். இனிமேல் நாங்க களவு செய்ய மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், குண்டக்க மண்டக்க சேட்டை பண்ண மாட்டோம். எங்களை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருங்க. நாங்க பாஸ் பண்ணிட்டோம்னா 108 திருப்பு நாங்க நோட்டு புக்ல எழுதுவோம். ஆமாமா, எப்படியாவது நாங்க பாஸ் ஆயிரணும். எங்களுக்கு ரொம்ப ஞானம் வேணும், ரொம்ப அறிவு வேணும். என்னல உயிரோட பரலோகம் போன மாதிரி இருக்குது. இடி பச்சை வருதாட்டி? எப்படி இவளுக்கெல்லாம் தெரியுது? பத்திமயம் பரவசம் ஆடுது. அதான் உயிரோட பரலோகம் போறலோ. முத படிங்கடிய புந்தாண்டிகளா. எடி எந்திரிச்சு சொல்லுங்க பாப்போம். வந்துட்டா.
இவனுக்கு இதே பொழப்பா போச்சுட்டு இடி ஏபிசிடி கேட்க வெட்டி ஏன் எங்களுக்கு ஏபிசிடி தெரியாதோ என்னங்க எங்க நீங்க சொல்லுங்க பாப்போம் எங்க நீங்க சொல்லுங்க பாப்போம் உடப்படாதே எங்க ஏபிசிடி நீங்க சொல்லுங்க பாப்பா எஃப் கட்டு என்னடி வரும் தாயே குண்டக்க குண்டக்க கேப்பாட எஃப் கடுத்து இருட்டி வரும் இருட்டி செக் பண்றேன் ஏ பி சி டி இ எஃப் ஜி 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 ஜியா ஒரு ஜி தான் ஜி கடுத்து எட்டி ஜி கடுத்து இருட்டி வரும் எஃப் ஜி ஜே கே எட்டி மூடுல ஒரு நம்பர் வர மாட்டேங்குதே ஜி கடுத்து இருட்டி ஓ ஓ ஹோ எடி ஜி கடுத்து என்ன வரும் ஹோ எடி ஜி கட்டு என்னடி வரும் இல்ல ஜி கட்டு என்னன்னு கேட்டா என்ன நக்கல் பண்ணுது எட்டி ஜி கடுத்து என்னன்னு சொல்லிரு நான் சரியா தானே சொல்லேன் திரும்ப திரும்ப ஜி கடுத்தே கேட்டுக்கிட்டு இருக்கானவ ஜி கடுத்து ஓதானே நான் கரெக்டா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏபிசிடி இவளுக்கு படிச்சதனத்தி அறிவு இருக்கும் இவளுக்கு ஒரு மண்ணும் தெரியாது சும்மா ஊரை ஏமாத்திட்டாலே தானே இன்ஜினியர்னு நீ ஸ்ட்ராங்கா சொல்லிட்டி ஓன்னு ஜி கடுத்து ஓதாம்பட்டி வரோம் நமக்கு தெரிஞ்சது கூட இவளுக்கு தெரியல நாம சாமி கும்பிட்டுருக்கோம்ல நமக்கு எல்லா ஞானமும் வந்துருட்டி கரெக்ட் எப்படிலாம் ஜி கட்டு என்னது ஹோ ஹோ அத்தி நம்மளும் சொல்லி போட்டுருவில்ல நமக்கு வேற ஏதாவது கொஸ்டின் கேட்டுருவானுங்க ஓ ஹோ எடி ஜி கட்டு என்னன்னு கேட்டேன் சொல்லலன்னு வச்சுக்கியா கருக்கு மட்டும் இங்கதான் கிடக்குது வச்சு ஓட ஓட அடிச்சு விடுவேன் ஒழுங்கா ஜி கட்டு என்னன்னு சொல்லிடணும் ஓலக்காரனா மாத்தி பாருங்க சொல்லிட்டேன் கேள்வி கட்ட நக்கல் உங்களுக்கெல்லாம் ஒண்ணு போல ஓ கொண்டே அறுத்துடுவேன் ஒழுங்கா பறிச்சுடுங்கடி ஜி கட்டுதுடி வார திங்கக்கிழமை பறிச்ச என்னடி பறிச்ச ஆத்தி தமிழ் அதுக்கு அடுத்த மறுநாள் ஆங்கிலம் அத கூட அவ தூய தமிழ்ல தான் சொல்லுவா என்னமா அவனே அண்ணனா உள்ள மட்ட பொருளா என்ன அண்ணனு கூப்பிடுது இது யாருமா அதுவும் அண்ணனா உன்ன மாதிரி ஊருக்கு 4 புள்ள இருந்தனா எங்களுக்கு கல்யாணம் ஆயிரும் சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும் இல்ல நீ அந்த புள்ள தானே பாத்துட்டு இருக்க அது உனக்கு அண்ணங்குது எல்லாமே நம்ம ஊர்ல அப்படித்தானே முத கூப்பிடும் அதுக்கப்புறம் தான் அத்தான்னு கூப்பிடும் விடு விடு இடி ராணி நாராசமா இருக்கு இல்ல இங்கிலீஷ் படிச்சதானே செவ்வாய்க்கிழமை சரி ஜீக்கு அடுத்து சொல்லி நமக்கிட்ட அடுத்த கறி கெட்டம்னா அவ்வளவுதான் போச்சு அட எங்கிட்ட ஜோதிமணி மோகன் இருக்கா என்னடி ஜோதிமணி மோல அம்மா இவங்கிட்ட சிக்கிட்டனே இந்த நக்கல்லாம் வேண்டாம் ஆன்சர் சரியாச்சுல கிளம்புங்க ஆன்சர் சொல்லிட்டல எப்படி சொன்னியா நான் இப்ப சொன்னோம்ல ஆனா இவளுக்கு மட்டும் திமுறல எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே அந்த பார்த்திருக்கியா அவன் முகம் கட்டிய பாரு எதுவும் தெரியிட்டாலும் தெரிஞ்சுக்க மாதிரியே மூஞ்சி வச்சிருப்பா ஏடி ஜி கட்டு தின்னுட்டு வரும் ஒரு நிமிஷம் இரு எடி ஜி கட்டு தின்னுட்டு இல்ல இரு எடி ஜி கட்டு தின்னது எடி ஜி கட்டு அட ஒத்த மக்கா ஏலே ஜி கட்டு ஓ சொல்லல இதுல பக்தி பரவசம் வேலை பக்தி பரவசத்துல சத்தியமெல்லாம் பண்ணிட்டு இருக்காளுவ போய் சொல்ல மாட்டானா களவு பண்ண மாட்டானா முத படிக்கடி அப்படின்னா ஜீ கடுத்து ஓ கிடையாதா எட்டி ஜே கடுத்து நெட்டி வரும் இசை இங்கே நின்னுட்டு இருந்தா இவன் கேள்வி மட்டும் கேப்பா ஓகே ஓகே ஓகேவா ஓவா கேவா ஆஹா அப்படின்னா இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு ஆன்சர் ஏற்கனவே ஓ சொல்லிட்டோம் இப்ப கே சொல்லி போடுவோம் இது கூட எங்களுக்கு தெரியாதே கே தப்புச்ச அத்தி இசை போல கரெக்டா பதில் சொல்லிட்டேன் நமக்கு என்ன கேள்வி கேட்கான்னு பாப்போம் அடி எம்மு கடுத்து நெட்டி வரும் எம்மு எம்மு அதான் சொன்னேன் என்னன்னு வாய் தந்து ஒழுங்கா சொல்ல மாட்டி அதுதான் நான் சொன்னேன் கரப்பையா நீங்க சொல்லிட்டு ஆன்சரு விடு விடாது ஏன் ஆளு அப்புறம் ஆதிரா இசட்டுக்கு அப்புறம் என்னமா வரும் வீடு வரும் வீட்டுக்கு போயனா ஸ்கூல் வரும் ஸ்கூல் இல்லனா முட்டாய் கடை வரும் உங்களுக்கு எது வேணும் இசட்டுக்கு அப்புறம் இசட்டுக்கு அப்புறம் எங்க இருக்குது தேங்கப்பா பியாரிட்டு அலெக்ஸ் தானே பார்த்துட்டேதான் அவன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் இது கிளாஸ்லயே லாஸ்ட் உங்க வருங்கால அண்ணி தெரியுமா என்ன சொல்லுதா உங்க அண்ணன் காலையில எழுந்து நிப்பானே இந்த பிள்ளைக்கு தமிழ் ரூட் விடுதான் சோதிமை மோளுக்கா ஐ வீட்டுக்கு எங்கிட்ட ஏக பொருத்தம்ல அப்போ அந்த பையன் பின்னாடி பார்த்தோம் நிக்கதே பெரிய பயில்வான் மாதிரி நின்றுட்டு இருப்பானே வெறும் பனினோட பள்ளி கூட பயில அங்கதான் வளர்க்குறான் எல்லாம் இந்த பிள்ளைக்கு அவதான்
அதான் ஒரு மார்க்கமா சுத்திக்கிட்டு இருக்கானோ ஊம கொட்டான். அவன் தான் ஒரு பிள்ளைட்டு பேசிக்கிட மாட்டானே. உங்க வீட்டுல எல்லாரும் கலகலன்னு பேசிடுவிய. நான் இந்த பிள்ளைட்டு பேசலையாங்க. நீ இந்த இசை பிள்ளைட்ட மட்டும் பேசுத அட கேக்குன்னு நினைச்சேன். அது இந்த எல்லா பிள்ளையும் விட்டுருதா அந்த இசை பிள்ளைட்ட மட்டும் பேசுத. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? இல்ல உனக்கு பொம்பளை பிள்ளைலே ஆமாண்டுக்கு. ஆனா இசை பிள்ளைகிட்ட மட்டும் கொஞ்சம் பேசத கேள்விப்பட்டேன். இல்ல பொருள் கிளி கடைக்கு விட்டுறாதீங்களா? இல்ல நான் இங்க வந்து பேச மாட்டேப்பா. ஏல ஏல சும்மா சொன்ன நெல்லல. அப்பாடா போய் ஒளிஞ்சானோப்பா. அடமலை பெஞ்சு கொஞ்ச மாதிரி இருக்கு. அத்தி ஏபிசிடியே நமக்கு தெரியலையே. நம்ம எப்படி மேக்ஸ்ல பாஸ் பண்ண போறோம்? அத்தி முத ஏபிசிடியை படிச்சிடணும் முட்டி. கரெக்ட். நாம இப்ப முத படிக்க வேண்டியது ஏபிசிடி தான். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, முத ஏபிசிடியை படிச்சிடணும் முட்டி. இந்த திருப்பி எப்படியாவது இங்கிலீஷ்ல நம்ம பாஸ் ஆகுறோம். சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வராது, இவன் இங்கிலீஷ்ல பாஸ் பண்ண போறாளாம். முத தமிழ்ல பாஸ் பண்றமான்னு பாப்போம். கை வர துரு துருன்னு வருதே. எதையா திங்கணும் போல நாக்கு வர நம நமன்னு வருது. ஒண்ணுமே சிக்க மாட்டேங்குது. கையில வேற 5 பைசா இல்ல. ஏ தாய பரிமள போறா. எடி பவி 10ஆம் கிளாஸ் பிள்ளை. எதுக்கு ஆட்டை போட முடிஞ்சா போடுவான். என்ன பவி, அன்னைக்கு ஏதோ உங்க கிளாஸ் பையனுக்கு லவ் லெட்டர் கொடுத்தியா? அது டீச்சர் வரைக்கும் தெரிஞ்சு போச்சா? நீ சாவலாம் போறேன்னு சொன்ன. ஆமாப்பா, அது என் மேல வீணா பழிய சுமத்திட்டாங்கப்பா. அட பாதவத்தி போய் உள்ள எந்த போய் உள்ள அப்படி வீணா பழிய சுமத்திச்சுது? அதே நான் நல்லா படிக்கிறல்ல, கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரல, அந்த பொறாமப்பா. அந்த பொறாமையில தான் இப்படிலாம் பண்ணிட்டாங்க. நான் டீச்சர்கிட்ட சொல்லிட்டேன். டீச்சர் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்பா உனக்கு எப்படிப்பா தெரியும்? ஸ்கூலுக்கே தெரியும், எனக்கு தெரியாதா? அன்னைக்கு உங்க தாத்தா அந்த மாதிரி இருந்துச்சே, என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தாவ. உன்கிட்ட எங்க தாத்தா பேசுச்சா? ஆமா, என் பேத்தி பவித்ரா உனக்கு தெரியுமாமான்னு கேட்டாவ. தெரியும், எனக்கு அக்கா மாதிரின்னு சொன்னனே. அத்தே இவளுக்கு தெரிஞ்ச போட்டு கொடுத்துருவாள. அன்னைக்கு இப்படித்தான் உங்க அப்பா கூட வந்தாவல. நான் தான் கூப்பிட்டேன், நீங்க தானே பவித்ரா அப்பான்னு. ஆமா தாயின்னு சொன்னாவல. சைக்கிள்ல பாதி தூரம் கொண்டு விடலாம் செஞ்சாவல. என் அம்மாவா எப்படிமா நல்லா படிக்காலாமா அப்படின்லாம் கேட்டாவல. நீ என்ன சொன்ன? நல்ல விதமா சொல்லணும் தான் நினைச்சேன். நல்ல விதமா தான் சொல்லியிருக்கேன். அவளுக்கு என்ன நல்லா படிக்கா, என்ன அவளை சுத்தி ஒரே பொறாமைகள் ஏகப்பட்டதுன்னு சொன்னேன். அப்படியாப்பா சொன்ன? ஆமா ஆமா, எனக்கு நெல்லிக்காய் வாங்க அவ தான் காசு தருவா, தப்பால நாளந்தா கூட எனக்கு தான் கொடுப்பா அப்படின்னு பெருமையெல்லாம் சொன்னேனே. அப்படியே சொன்ன? ஆமா, அவ எனக்கு அக்கா மாதிரி, ஃப்ரெண்டு மாதிரி, எனக்கு ஒண்ணு நான் என்ன வேணாலும் கொடுப்பாப்பான்னு. அவ டப்பால நாளனா இருந்தாலும் எடுத்து கொடுத்துவான்னு சொன்னனே. என்கிட்ட நாளனா இருக்கு, நீ வச்சுக்கன்னு. இல்ல, நான் உங்க அப்பா கிட்ட அப்படி சும்மா சொன்னேன். இருக்கட்டும், நமக்குள்ள என்ன இருக்குது. இல்ல இல்ல, நீ வச்சுக்க. இங்க பாரு, நான் யாரையுமே லவ் பண்ணவே இல்லை. நம்ம கிளாஸ் பையனை லவ் பண்ணவே இல்லை. எல்லாரும் பொறாமையில சொல்லிட்டாவ தெரியுமா? அதான் எனக்கு தெரியுமே. நீ ஏன் யாராவது லவ் பண்ணுவியா? நீ தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். உன் மேல இப்படி அநியாயமா பழி சுமத்துறவள. சை, அவையெல்லாம் நல்லா இருப்பாவளா? எனக்கு கோவமா அது. இனிமே உன் மேல பழி சுமத்துற யாருன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு, சரியா? இந்தப்பா, என்கிட்ட நாளனா இருக்கு, வாங்கிக்க. இல்ல வேண்டாம், இருக்கட்டும். பரவாயில்ல, வாங்கிக்க. என் தங்கச்சி மாதிரின்னு சொல்லிட்ட, உனக்கு போய் நான் கொடுக்காம இருப்பேனா? சரி, இனிமேல் இந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, சரியா? எப்படி உனக்கு காதலிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க பாரு. அதுவும் அந்த ஐயப்ப பையனை போய் எனக்கு தாங்கிக்கவே முடியல தெரியுமா? எனக்கும் தான்ப்பா. எப்படி சொல்லிட்டாங்க பத்தியா? நீ எதுக்கு அவங்க டியூஷனுக்குலாம் போன? சும்மா தான்ப்பா போனேன். நம்ம கிளாஸ் பையன் நினைச்சுதான்ப்பா போனேன். அவன் தான் கொடுத்தான், ஆனா நான் வாங்க கூட செய்யல தெரியுமா? ஓ, கொடுத்தானா? இல்ல, நீ வாங்குனேன்னு சொன்னானே. ஐயப்ப நான் சொன்னா அவ எங்க நின்னனே சொன்னாவ. பவிக்கு லெட்டர் கொடுத்தேன், அவளுக்கு வாங்கிக்கிட்டா. அவகிட்ட சொல்ல முடியுமான்னு கேட்டவ. இந்தப்பா, நாளனா வச்சுக்க. வேற எது நாளனா இருக்கா? இல்ல, நாளைக்கு தாரேன், சரியா? பரவாயில்ல பரவாயில்ல, நாளைக்கு 50 பைசாவா கொண்டுட்டு வாங்கன்னு. இன்னைக்கு இந்த நாளனா போதும். அடியல்களா, ஒரு அடி வச்சிக்கிட்டா. நாளனா ஆட்டை போட்டுட்டே. நாளனா ஆட்டை போட்டுட்டியா? இங்க பாரு, நிரந்தர அடிமை சிக்கிருக்கா. யாரடி? யாரு? 10ஆம் கிளாஸ் பவித்ரா.
இன்னைக்கு தானே சொல்ல மாட்டோம் சாமி கோயிலுக்கிட்ட போய் நம்ம சத்திய பிரமாணம்லாம் பண்ணணும். இனிமேல் திருட மாட்டோம், போய் சொட்ட மாட்டோம், களவு செய்ய மாட்டோம்னு. நம்ம இப்ப களவாங்கல போய் சொல்லல எதுவுமே செய்யலையே. இப்ப எப்படி அவன் நாளை உனக்கு கொடுத்தா? இங்க பார், பாஸ் ஆகணும், ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்க அவ்வளவுதான். இங்க பாரு, நான் போய் சொல்லல, களவு செய்யல, எதுவுமே செய்யல. உண்மையை மட்டும்தான் நான் பேசுனேன். உண்மைக்கு கிடைச்ச பரிசு. என்னடி உண்மை பேசுன? எப்படி அவ தந்தா? அதுவும் நாளை வீட்டு கொடுத்தா? அவளும் ஐயப்பனும் லவ் பண்ணுதாலாம்ல. அது கிளாஸ் முழுக்க பேச்சு. அது என் காதுலயே வந்துச்சு. அத லேசா போட்டு விட்டேன். ஏன் அவளே தான் என்கிட்ட வந்து சொன்னா, அது அவன் மறந்துட்டா. அத ரிப்பீட் பண்ணி சொன்னேன். நாளை கொடுத்துட்டு போறா. இதுல எங்க நான் களவாண்டேன், இதுல எங்க நான் போய் சொன்னேன் சொல்லு பாப்போம். அது எப்படி கொடுக்க முடியும்? அன்னைக்கு பவித்ரா அப்பா சுவார் பண்ணந்தாவல. ஆமா, அத கூட சொன்னேன். உங்க அப்பா வந்தாவன்னு சொன்னேன். ஆனா எதுக்கு வந்தாவன்னு சொல்லல, வந்தாவன் மட்டும் சொன்னேன், கொடுத்துட்டா. அன்னைக்கு கூட தாத்தா பியானோ வச்சுட்டு வந்துட்டான்னு கொண்டுட்டு வந்தாவல, அத கூட சொன்னேன். எதுக்கு வந்தாவன்னு சொல்லல, உங்க தாத்தா பாத்தேன்னு தான் சொன்னேன். புரிஞ்சு வச்சு இப்ப சொல்லு ஜபா. நான் போய் சொன்னேன், களவாண்டேன், ஏதாவது பண்ணுனேன். நான் எப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன்? எனக்கு ஒரு கல்கடை வாங்கி தாட்டி. டி ஜபா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு நெல்லிக்காவும் கொய்யக்காவும் வேணும். டி கொய்யக்கா வாசல்ல வச்சிருந்தா பாட்டி. நான் பின் கேட்டுக்குள்ள போறேன். சரி, முத நான் என்ன கொண்டா. நான் 5 விசாக்கு முத போய் வத்தப்பொடி போட்டு நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தேன். மாங்காய் வச்சிருந்தவ, அப்புறம் கொய்யக்காவும் வச்சிருந்தவ. நான் அதை போய் வாங்கிட்டு வந்தேன். மிச்சம் 20 விசா தானே, அதை நான் கொண்டு வந்துடுறேன். கரெக்டா 20 விசா கொண்டு வந்துருவியா? வெறும் 5 விசா தான் எடுக்கணும். கரெக்டா 5 விசா தான் எடுப்பேன். மிச்சம் 2 விசா கொண்டு வந்துடுவேன். போதுமா? ஆட்டைப்பட்ட எனக்கு 2 விசா. ஆதிராஜபா, உங்க 2த்துக்கு 5 விசா. சரியா? சரி, நீ தரதே பெரிய விஷயம். சரி டி, இந்த டீல் நல்லா இருக்கு. இந்தா 4 நாள் இருக்குது. சீக்கிரம் போய் மாங்காய் புளியங்காய் எல்லாம் வாங்கிட்டு ஓடி வந்துரு. பாட்டி வாசல்ல தானே இருக்காவ? ஆமா, பாட்டி வாசல்ல தான் இருந்தாவ. ஐயா, வண்டி அந்த பக்கமே கொண்டு போயா? இல்ல பாட்டி, நான் வண்டி எடுக்கல. நான் ஒரு பையனுக்காக காத்துட்டு இருக்கேன். சரியா சரியா. பள்ளியோட போய் விட்டுருமா? இல்லையா, 3:30க்கு தான் விடும். இல்ல, வண்டி எடுக்கணும்ல, அதான் கேட்டேன். இதுல நீ போட்டு விட்டுட்டு போட்டுமா? சும்மால விட்டுட்டு போயா, இப்போ பெல் அடிக்காதே. அது 3:30க்குலாம் மணி அடிப்பாவ. சரி பாட்டி, அப்ப வண்டியில நிக்கட்டும். அந்த பையனை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா, அதல விட்டுட்டு போ. நெல்லிக்காய் கொய்யக்காய் மாங்காய். பாட்டி, உப்பு வத்தப்படிலாம் வச்சிருக்கீங்களா? இருக்குதாயி. உனக்கு எவ்வளவு வேணும்? 5 விசாக்கு வேணும். இரு வார. நெல்லிக்காய் வேணுமா மாங்காய் வேணுமா? எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்களே. ஓய், அத்தி பைலன் ரங்கநாதன் குரல் மாதிரி கேக்குது. அத்தி அவனேதான். யா தாயே, இப்படி வந்து சிக்கிட்டேனே. உள்ள பள்ளிக்கூடம் நடக்கு, இங்க நின்னுட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா? படிக்கிற நேரத்துல உனக்கு நெல்லிக்காய் மாங்காய், அதுலயும் உப்பு போட்டு வேற. தின்னா என்னவா? நெல்லிக்காய் மாங்காய் திங்க? தின்னா என்ன? இல்ல, ஏதோ திங்கன்னு கேட்டேன். தின்னா என்ன? அது இல்ல தாயி, மாசமா இருக்க அப்படியே திங்கும்ல, அத சொல்லிக்கிட்டு நக்கல் பண்ண அந்த தம்பி. குரங்கு. இருடி, மாங்காய் புளியங்காய். இவன் இருக்கத்துல நான் தெரியாம வாங்க வந்துட்டேன். கேவலப்படுத்துறோம் உங்களுக்கு. யா இஷ்டம், நான் வாங்கி திம்பேன். தின்னு தின்னு. என்னமோ தெரியல, அன்னைக்கு நீ பேசுன அந்த வார்த்தை தாண்டி எல்லா அப்படியும் எனக்கு வெறுத்துச்சு, ஒண்ணு தவிர. அன்னைக்கு பெஸ்ட் ரிசல்ட் எவ்வளவு பயந்துகிட்டு இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ என்ன இன்ஜினியரிங்க்கு படிக்க வேண்டியதுதானே? எனக்கு இன்ஜினியர் லைன் வேண்டாம், நான் ஆசைப்பட்ட லைன் தான் எனக்கு வேணும். சரி, இப்போ மார்க் குறைஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ண முடியும்? நான் நல்ல தப்பா படிச்சேன். சரிடா, இன்ஜினியரிங் கொண்டு சேர்த்து விடுதேன். சிவில் இன்ஜினியரிங் படி, இப்போ நல்ல வேல்யூ இருக்கான் பாத்துக்க. மெட்ராஸுக்குலாம் போனா கை நிறைய சம்பாத்தியம் பண்ணலாம்னு சொல்லுதாவ பாத்துக்க. என் கூட வேலை பார்த்த ஆபீசர்கிட்ட கேட்டேன், சிவில் இன்ஜினியரிங் நல்ல வேல்யூ இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு படியேன். எனக்கு பிடிக்காதெல்லாம் என்னால பண்ண முடியாதுப்பா. சரிடா, இப்போ என்ன பண்ண சொல்லுத? என்ன பண்ண எனக்கு தெரியலப்பா. சரிடா விடு. சரிடா, இன்ஜினியர் ஆகு, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அப்பா எப்படி உனக்கு ரயில்வேல வேலை எடுத்து கொடுத்துருவேன், கவலைப்படாம இரு. வேண்டாம், நான் எனக்கு பிடிச்சதான் செய்வேன். எனக்கு பிடிச்சதான் நான் படிப்பேன். எனக்கு பிடிச்சதான் நான் செய்வேன். இவன் ஒரு பிடிவாதக்காரன். ஏ நல்ல தாயே, உன் மாமன் அழுதுகிட்டே இருக்கான் பாரு. வீட்டுக்கு போய் 2 நாள் ஆகுது. இப்படிதான் உட்காந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கான். வாங்க.
அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன பார்த்தா அழுத்த மாதிரியா இருக்கு. ஆமா, இந்த ஒரு பொம்பளை பிள்ளைலாம் உங்களுக்கு கிண்டல் அடிச்சாவளோ? அவ எல்லார்கிட்டயும் நான் சண்டை போட்டுட்டேன் தெரியுமா? நீ சண்டை போட்டா? ஆமா, எதுக்கு அவில எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டியா? அவ பாஸ் ஆயிட்டாவல்ல அப்படின்னு நான் சண்டைலாம் போட்டேனே. சண்டை போட்டியா? சத்தியமா சண்டை போட்டேன். என்ன சண்டை போட்டேன்? உண்டுல நாக்கிட்டம்ல. இனிமே யாரும் உங்களுக்கு எதுக்கும் சொல்ல முடியாது. அவ்வளவு சண்டை போட்டோம்ல. பெரிய மனுஷி நீ சண்டை போட்டிருக்கா? ஆமா ஓ, பாலும் வந்திருக்கா? ஆமா. சிந்தாம கொண்டு போயிருவா. சண்டை போட்ட ஆளை பாரு. எனக்காக சண்டை போட்டா? ஆமா. எதுக்கு? எனக்கு வெக்கமா இருக்கு. எதுக்குன்னு சொல்ல. எனக்கு வெக்கமா இருக்குல. சொல்ல. என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? எனக்கு வெக்கமா இருக்கு. இல்ல சொல்ல. எனக்காக சண்டை போட்டா? ஆமா. அப்போ உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எதுக்கு என்ன பிடிக்கும்? அத்தம்லா. ஒரே குழப்பமா இருந்தேன். தெளிவு கிடைச்சிட்டு. அப்பா, சொல்லியா? நான் சிவில் இன்ஜினியரே படிக்கிறேன். ஆனா வேலைக்கு போன கட்டாயப்படுத்தக்கூடாது. எனக்கு பிடிச்சதா நான் செய்வேன். சரியா, உனக்கு பிடிச்சத செய். என்ன கட்டாயப்படுத்த மாட்டீங்களா? என் புள்ள படிச்சவனா இருக்கணும், அவ்வளவுதான். நீ என்ன வேலை பார்க்கறங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. என் புள்ள 4 எழுத்து படிச்சிருக்கான், அவ்வளவுதான். சரிப்பா, என்ன சிவில் இன்ஜினியரே கொண்டு சேர்த்துருக்க. சரியா, நீ நாசிரியத்துல படிக்கியா, தூத்துக்குடியில படிக்கியா, திருநெல்வேலியில படிக்கியா, இல்லைன்னா மெட்ராஸுக்கு போறியா? இல்லப்பா, நம்ம மண்ணை வீட்டுல நான் போக மாட்டேன். இங்கே ஏதாவது காலேஜ் பாருங்க. சரியா, திருநெல்வேலியில இருக்கான், நான் கேட்டு பார்த்துட்டு வரேன். ஆ, சரிங்கப்பா. இவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருந்தான், இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் தான் அத்தானை சிரிக்க வச்சேன். ஏ அப்பா, பெரிய அல்ல சிரிக்க வச்சிருக்கு. எப்பா, இவ எனக்கு அடி சண்டை போட்டாளா? இவ போட்டிருப்பாயா? கட்டாயமா போட்டிருப்பா. நான் அன்னைக்கு அங்க சண்டை போட்டோம்ல. ஆமா, என்ன சண்டை போட்டா? அவ என்னை பத்தி வெக்கப்படுதாப்பா. மாமா பையன்ல அதான் வெக்கப்பட்டிருக்கா, அப்படிதானம்மா? எனக்கு வெக்கமா இருக்கு. இங்க பாரு. இவ கிட்ட பேசுறதுக்கு ஊரே வித்துருவா. பாக்குற பாரு பாரு, மண்டியில கொட்டிடுற மத்துக்கா. உங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டேன் பாருங்க. எங்க மறுபடியும் வெக்க போடு பாப்போ. ஆத்த. இல்ல வெக்கப்பட. ஆத்த. மண்டியில கொட்டி விட மத்துக்கா. படிக்கிற நேரத்துல நெல்லிக்காய் மாங்காய் நிக்கட்டு. அது திங்கும் போது தின்னுக்கலாம். உள்ள ஓடு. எனக்கு இப்பதான் பிடிக்கும். இப்ப கொடுக்க முடியாது. ஓப்பா, உள்ள போய் முத படி போடு.